Good morning students, class 11th standard, subject economics, lesson number 7, Indian economy. Today's topic B.R. Ambedkar. So B.R. Ambedkar 1891 to 1956. So he was born in 1891, was a versatile personality. He was the architect of the Indian constitution, a custodian of social justice and a champion of socialism and state planning. Ambedkar's writings included Ancient Indian Commerce, a thesis submitted to the Columbia University for the award of the Master of Arts degree in 1915. National Dividend of India, a historical and analytical study as thesis for which he was awarded PhD. His thesis was published as the evaluation of provincial finance in British India, a study of the provincial decentralization of imperial finance. Ambedkar thesis on provincial decentralization of imperial finance in British India was accepted for the MS degree in 1921, and his thesis, The Problem of the Rupee, was accepted for the award of the DSc degree by the London School of Economics in 1923. It is a miracle that RBI was concapitalized as per the guidelines presented by Ambedkar in his book, The Problem of the Rupees, it is the origin and its solution. The main economic ideas of Ambedkar may be studied. 4 headings: financial economics, agricultural economics, economics of caste, and the 4th one, economics of socialism. Okay. B.R. Ambedkar, அவரை பத்தி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்து நம்ம அவரை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். அவர் வந்து 1891ல பிறந்தாரு. அவர் எப்ப இறந்தாரு? 1956ல. இவரை என்ன சொல்ற நம்ம வந்து he was a versatile personality அப்படின்னு சொல்லி என்ன பன்முகத்திறன் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னொன்னு சொல்றேன், ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய சட்டத்தை செதுக்கிய சிற்பி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம அப்படின்னு சோசியல், ஏதாவது கஸ்டோடியன் ஆஃப் எ சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எ சாம்பியன் ஆஃப் சோசியலிசம் அண்ட் ஸ்டேட் பிளானிங் அப்படின்னு சொல்ற சமதர்ம காவலர் அப்படின்னு சொல்றோம். சமூக நீதி மற்றும் பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை எல்லாம் வடிவமைத்தவர். இவ்வளவு சிறப்புகள் பெற்றவர் யார் அப்படின்னா B.R. அம்பேத்கர். இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி அவரை என்ன சொல்லியிருக்காரு, 1951ல முதுகலை பட்டம், அதாவது அவர் MS, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி இன் 1950. அப்போ அவர் வந்து எங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 1915ல அங்கே தான் அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி வந்து அங்கே படிச்சுட்டு இருக்காரு. அங்கே வந்து அப்போ ஒரு தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணுறாரு. அது என்ன தீசிஸ்னா, இந்தியாவின் தேசிய பங்கீடு மற்றும் வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்றது. ஓகே, தீசிஸ் சப்மிட்டட் த கொலம்பியா யூனிவர்சிட்டி ஃபார் த அவார்ட் ஆஃப் த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி இன் 1950 is a national dividend of India, a historical and analytical study. The thesis for which he was awarded PhD. His thesis was published as Evaluation of Provincial Finance in British India, a study of the provincial decentralization of imperial finance. அப்படின்னு அது என்ன அப்படின்னா, அவருடைய அது முனைவர், அதாவது இந்த டாக்டரேட் வாங்குறதுக்கு முன்னாடி 2 தீசிஸ் சப்மிட் பண்ணணும். அதில் வந்து அவருடைய அந்த 2 தீசிஸில் என்ன பண்ண, நிறைய பொருளாதார கருத்துக்கள் அதில் நிறைய இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ், அதாவது இந்தியாவில் வந்து என்ன சொன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் பங்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, இன்னொன்று மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி 2 தீசிஸ் வந்து சப்மிட் பண்றாரு. பாருங்க, again I repeat, the evaluation of provincial finance in British India அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் பங்கீடு. நெக்ஸ்ட், ஸ்டடி ஆஃப் த provincial decentralization of imperial finance, அதாவது மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு. இந்த 2 தீசிஸும் எங்க சப்மிட் பண்ணாருன்னா 1915ல கொலம்பியா யூனிவர்சிட்டியில அவர் மாஸ்டர் ஆஃப் PhD பண்ணும்போது இந்த 2 தீசிஸ் தான் அவருடைய ஆய்வுக்காக அவர் எடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட். ஓகே, 1912ல பார்த்தீங்களா, பிரிட்டிஷ் அவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த MS பட்டம், அவர் அந்த தீசிஸ் சப்மிட் பண்ணதுனால அவர் வந்து MS பட்டம் வந்து அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த யூனிவர்சிட்டி அவருக்கு வந்து கிராண்ட் பண்ணிடுறாங்க. 1923ல திருப்பி என்ன பண்ணாரு, அந்த ருபீஸுடைய பிரச்சனைகள்லாம் வந்தப்போ இந்த ரூபாவின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்றாரு. அதுல என்ன பண்ண, DSc அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம் வாங்குறாரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர்
அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் அப்படிங்கிற அந்த நூல்ல என்ன வழிகாட்டுதல் இருக்கோ அந்த வழிகாட்டுதல் படிதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கருத்தாக்கம் வந்து செய்யறாங்க. அப்போ அவரை வந்து இந்த 4 ஹெட்டிங்ஸ் அம்பேத்கருடைய அந்த தீசிஸ்ல இருந்து 4 ஹெட்டிங்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அதை பரவலா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த புக் சொன்னோம்? த ப்ராப்ளம் ஆஃப் த ருபீஸ், இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த புக். அதான் மெயின் எக்கனாமிக் ஐடியாஸ் ஆஃப் அம்பேத்கர் மே பி ஸ்டடிட். ஓகே, இந்த புக்கை பார்த்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இந்த அவர் சொன்ன அந்த கருத்துக்களை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்களா, ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ். மச் ஆஃப் த ஒர்க் டன் பை அம்பேத்கர் டியூரிங் ஹிஸ் ஸ்டே அப்ராட், mostly during the period 1913 to 1923 was in the field of finance economics. Ambedkar divided the evaluation of provincial finance into 3 stages: budget by assignment 1871 to 72 and 1876 to 77, the budget by assigned revenue 1877 to 78, 1881 to 88, and budget by shared revenues 1882 to 83 to 1920 to 1921. ஃபர்ஸ்ட் ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நிதி பொருளாதாரம் அப்படிங்கிறது. அம்பேத்கர் பெரும்பாலான நூல்கள் பார்த்தீங்களா, அவர் எங்க தங்கி இருந்தார் அப்படின்னா ஃபாரின்ல தங்கி இருக்கிறார். அந்த ஃபாரின்ல தங்கி இருக்கும் பொழுது அவர் எழுதப்பட்ட நூல்கள் தான் இது எல்லாமே. 1913 to 1923 அந்த காலத்துல எப்படி பொருளாதாரம் இருந்தது, என்ன வரலாற்று நிகழ்வுகள் என்ன இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து அவர் அந்த நூல்ல வந்து எழுதியிருக்கிறாரு. அதுல நிதி பொருளாதாரம் குறித்து என்ன பண்ணிருக்காரு, நிறைய எழுதியிருக்கிறார். அதாவது மாகாண நிதி பெருக்கத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா 3, அதாவது இந்த ப்ராவிடென்ஷியல் எக்கனாமிக் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டை வந்து என்ன ஒரு 3 பெரும் காலங்களா வந்து பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன, இது பட்ஜெட் பை அசைன்மெண்ட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா பட்ஜெட் பை அசைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம். 71 to 72ல இருந்து 76 to 77 அந்த காலகட்டத்துல எப்படி வந்து பினான்சியல் நிலைமை வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து அவர் எழுதியிருக்கிறார். எங்க இந்தியாவில் இருந்தெல்லாம் அவர் எழுத கிடையாது. எங்க இருந்து அப்படின்னா ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின்ல இருக்கும்போது அங்க இருந்து தான் எழுதியிருக்கிறார். செகண்ட் ஒன் பாருங்க, பட்ஜெட் பை அசைன்ட் ரெவன்யூ அப்படின்னா ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டம். அசைன் இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவுதான் செலவு செய்யணும் அப்படின்னு பண்றதுதான் அசைன் அப்படின்னு சொல்றது. அந்த அசைன் பட்ஜெட் எப்போ ஒதுக்கிறாரு, 1877 to 78ல இருந்து 1881 to 82 வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, அசைன் ரெவென்யூ பட்ஜெட். தேர்ட் ஒன் பாருங்க, அண்ட் பட்ஜெட் பை ஷேர்ட் ரெவென்யூ அப்படின்னா வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். நமக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கோ அதை நம்ம என்ன பண்றோம், வரவு செலவு எவ்வளவு ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது தான். 82 to 83 அப்ப ஸ்டார்ட் பண்ணி 1920 to 21 வரைக்கும் இருந்த காலகட்டங்களை 3 பெரும் பிரிவுகளா பிரிச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பொருளாதாரத்தை வந்து அதாவது ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ் தன்னுடைய புக்ல வந்து ரைட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா, 3 ஸ்டேஜஸா பிரிச்சு சொல்லியிருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்களா agricultural economics. In 1918 Ambedkar published a paper, Small Holdings in India and the Remedies, citing Adam Smith, Wealth of Nations. He made a fine distinctions between consolidation of holdings and enlargement of holdings. வேளாண்மை பொருளாதாரம் அப்படிங்கிறத பத்தி இவர் சிந்திச்சிருக்கிறாரு. இப்ப 1918ல அம்பேத்கர் என்ன பண்ண, இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்றத ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அண்ட் த ரெமிடிஸ் அப்படின்றார். அப்படின்னு என்ன, இந்தியாவில் குறைந்த நில உடைமைனா கம்மியா இருக்கக்கூடிய நில உடைமை, அதுக்கு என்ன ரெமிடிஸ், என்ன தீர்வு அப்படிங்கிற ஒரு கட்டுரையை தான் எழுதுறார். புக்கில் கட்டுரை. ஓகே, அந்த கட்டுரையில என்ன சொல்ற, ஆடம் ஸ்மித்தருடைய நாடுகளின் செல்வத்தை போல, ஏன்னா ஆடம் ஸ்மித் இருந்த அந்த நாடுகள் ஐரோப்பியன் நாடுகள்லாம் எப்படி இருந்திருக்கும், மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நல்ல வெல்தி கண்ட்ரிஸ் தான். ஓகே, அந்த மாதிரி செல்வத்தை போல நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம், இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தன்னுடைய அந்த கட்டுரையில என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இவர் சமர்ப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, in 1918 Ambedkar published a paper, Small Holding in India and their Remedies, citing Adam Smith, Wealth of Nations. He made a fine distinction between consolidation of holdings and enlargement of holdings. That one is known as the agricultural economics. Third one, economics of caste, சமூக நீதி பொருளாதாரம். So Ambedkar believed that caste was an obstacle to social mobility. It resulted in social stratification. He was of the firm view that individuals must be free to
change their occupations. Moreover, the caste system caused social tensions. The caste system has resulted in the absence of social democracy in India as distinct from political democracy. சமூக நீதி பொருளாதாரம் அப்படின்னு சொன்னார். சமூக முன்னேற்றத்திற்காக இவர் என்ன சொல்ற, ஜாதி வந்து மிகப்பெரிய ஒரு தடை, அப்சக்கல்னா என்ன அர்த்தம், ஒரு தடை, மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கிறதா யார் நம்புறாரு அப்படின்னா அம்பேத்கர் வந்து அதை நம்புறாரு. ஜாதி சமூக பிரிவினை இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜாதி வந்து சமூக பிரிவினைக்கு வந்து இது வந்து வழிவகுக்குது. தனிநபர்கள் தங்களுக்குள்ள வேலைகளை வந்து பரிமாறிக்கொள்ளும் வழி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். ஓகே, மேலே என்ன சொன்னா, இந்த ஜாதிய முறை வந்து சமூக பதற்றத்திற்கு என்ன எப்படி இருக்கு, ஒரு காரணமா இது வந்து அமைஞ்சிருது. ஜாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் என்ன இருக்கு அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றார். ஓகே, அப்ப என்ன செய்ய வந்து காஸ்ட் தான் வந்து நம்மளுடைய சமூகத்துல வந்து பொருளாதாரம் பின்னடைவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறது யாருடைய வியூவா இருக்கு அப்படின்னா அம்பேத்கருடைய வியூ. அதை இவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப பெரிய அளவுல அதை வந்து நம்புறார். அது எக்கனாமிக்ஸ் ஆஃப் caste. Ambedkar believed that caste was an obstacle to social mobility. It resulted in social stratification. He was of the firm view that individuals must be free to change their occupations. Moreover, the caste system caused social tension. The caste system has resulted in the absence of social democracy in India as distinct from political democracy. Okay, next fourth topic is economics of socialism. Ambedkar was a socialist. He was a champion of state socialism. He advocated the nationalization of all key industries and suggested state ownership of land and collective farming. He was for state monopoly of insurance business. Not only that, he advocated compulsory insurance for every citizen. There is no doubt that Ambedkar was a great economist, but his academic work as an economist was eclipsed by his greater contributions in the field of law and politics. Above all, he was a great social reformer. Okay, fourth category என்ன சொல்றேன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் சோசியலிசம், சமதர்ம பொருளாதாரம் அப்படிங்கிறது இவருடைய வியூவா இருக்கு. சரி, அம்பேத்கரை பாத்தீங்களா, மேக்சிமம் அவர் என்ன சொல்ற, அம்பேத்கர் வாஸ் எ சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட்னா என்ன அர்த்தம், சமதர்மவாதி. அம்பேத்கர் என்னவா இருந்தாரு, ஒரு சமதர்மவாதியா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு என்னன்னு, he was a champion of state socialism, அதாவது சமூக நீதியினுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்றோம். So not only that, he advocated the nationalization of all key industries and suggested state ownership of land and collective farming அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தொழிலும் நாட்டுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான ஒண்ணா இருக்கு. நிலத்தை வந்து என்ன சொல்றேன்னா அரசே தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிறாரு. கூட்டு வேளாண்மை தான் நடக்கணும். ஏன்னா எல்லா நிலத்தையும் யார் எடுத்துக்கணும்னு சொல்றாரு, கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். கவர்மெண்ட் தான் என்ன பண்ண, இந்த பொருளை வந்து நீங்க வந்து விவசாயம் பண்ணுங்க, இதை வந்து விளைவிங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டு வேளாண்மை நடத்தணும் அப்படின்னு இவரே சொல்றாரு. அரசே என்ன பண்ண, காப்பீடு வாணிகம் அதுவும் அரசு தான் செய்யணும் அப்படின்னு விரும்புறாரு. ஓகே, அனைத்து மக்களுக்கு கட்டாயமா என்ன இருக்குன்னு நினைக்கிறாரு, இன்சூரன்ஸ், காப்பீடு வசதி வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அம்பேத்கர் பத்திங்களா மிக சிறந்த பொறுப்பு, அதாவது இவர் எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் சட்டம், அரசியல், அதுல வந்து பாத்தீங்களா அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அவருடைய பங்கு வந்து ரொம்ப வந்து அளவிட முடியாத அளவுக்கு அவருடைய பங்கு இருக்கு. அதே நேரத்துல பொருளாதாரத்திலேயே அவர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சிறந்த ஒரு மேதையா தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு இவரை எடுத்துக்கிட்ட அந்த 4 டாபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம், ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ். ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணாரு, 3 கேட்டகரிஸா 3 ஸ்டேஜஸா டிவைட் பண்ணிக்கிறாரு. பட்ஜெட் பை அசைன்மெண்ட், பட்ஜெட் பை அசைன் ரெவன்யூ, பட்ஜெட் பை ஷேர்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸா 3 ஸ்டேஜஸா டிவைட் பண்ணி இப்படிதான் ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு, வலியுறுத்தி சொல்றாரு. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் த ரெமிடிக்ஸ். ஓகே, அது ஆடம் ஸ்மித் மாதிரி வெல்தி நேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு, இங்க இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் ஹோல்டிங்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் காஸ்ட், ஜாதி வந்து பொருளாதாரத்துக்கு என்னவா இருக்கும், மிகப்பெரிய ஒரு அப்சக்கல், தடை கற்களா இருக்கு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம வந்து முன்னேற முடியும்னு சொன்னாரு. 4th ஒன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் சோசியலிசம் அப்படின்னாரு. என்னன்னா சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அப்படின்னு என்னன்னா எல்லா நிலங்களையும் யாரே எடுத்துக்கணும்னு சொல்ல அரசுடைமையாக்கணும், அரசை தான் இந்த பொருட்களை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்றது இவருடைய
கருத்தா இருந்தது. அப்போ நம்ம வந்து இவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் த இவர் கான்ஸ்டிடியூஷனல் தான் இவர் மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா பொருளாதாரத்துல இவர் மிகப்பெரிய ஒரு வல்லுநராக தான் இவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் யாருன்னா ஜே.சி. குமாரப்பா. ஜோசப் செல்லதுரை குமாரப்பா was born on 4th January 1892 in Tanjavur, Tamil Nadu, a pioneer of rural economic development theories. Kumarappa is credited for developing economic theories based on Gandhism, a social economic thought he coined Gandhian economics. Okay, next economist யாருன்னு பாத்தீங்களா ஜே.சி. குமாரப்பா. ஜே.சி. குமாரப்பா அப்படின்னா அவருடைய ஃபுல் நேம் என்னன்னா ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல 1892ல தான் இவர் வந்து பிறந்தாரு. இவர் வந்து கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையினுடைய முன்னோடியா இவர் தான் வந்து சொல்றாங்க. இவருடைய எல்லா பொருளாதார கருத்துக்களும் எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னா காந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கருத்தையே இவர் உருவாக்குறார். ஓகேவா, அது எல்லா பொருளாதாரமும் எதன் அடிப்படையில் இருக்குன்னா கிராமங்களை பின்பற்றி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஜே.சி. குமாரப்பாவுடைய ஐடியாவா இருந்தது. அந்த கருத்து தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உருவாக்குறார். ஓகே, காந்தியன் எக்கனாமிக்ஸ். ஜே.சி. குமாரப்பா strongly supported Gandhi's nation of village industries and promoted village industries association. Kumarappa worked to combine Christian and Gandhian values of trusteeship, non-violence and a focus on human dignity and development in place of materialism as the basics of his economic theories. While rejecting socialism, emphasis on class war and force in implementation, he also rejected the emphasis on material development, competition and efficiency in free market economics. Gandhi and Kumarappa envisioned an economy focused on satisfying human needs and challenges while rooting out socio-economic conflict, unemployment, poverty and deprivation. Kumarappa worked as a professor of economics at the Gujarat Vidyalayabad in Ahmedabad while serving as the editor of Young India during the Salt Satyagraha. He founded All India Village Industries Association in 1935 and was imprisoned for more than a year during the Quit India movement. He wrote during his imprisonment, Economy of Performance, the practice and perceipts of Jesus and Christianity, its economy and way of life. Several of Gandhiji followers developed a theory of environmentalism. Kumarappa took the lead in a number of relevant books in the 1930s and 1940s. Historian Ramachandra Guha calls Kumarappa the Green Gandhian, portraying him as the founder of modern environmentalism in India. Kumarappa worked for the Planning Commission of India and the Indian National Congress to develop national policies for agriculture and rural development. He also traveled to China, Eastern Europe and Japan and diplomatic assignments and to study the rural economic system. Okay. So காந்திய பொருளாதாரம், காந்தியன் எக்கனாமிக் அப்படின்னு என்னன்னா ஜே.சி. குமாரப்பா என்ன பண்ண காந்தியுடைய கருத்துக்களான கிராம தொழில் வளர்ச்சி கழகம் இதை தான் என்ன பண்ண அப்படின்னு ரொம்ப விரிவாக இவர் வந்து ஆதரிக்கிறது. வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரமோட்டட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன். ஓகே, என்ன கிராம தொழில் வளர்ச்சி கழகம் இதைதான் இவர் என்ன பண்ணாரு வலுவாக இவர் ஆதரிக்கிறார். ஓகே, கிறிஸ்துவ மற்றும் காந்தியுடைய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அந்த கோட்பாடுகளை இவர் என்ன பண்ண அப்படின்னா கொண்டு வராரு. அதில் வந்து என்ன பண்ண அகிம்சை, மனித நடத்தைகளை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மையப்படுத்தணும். அகிம்சை அந்த இதெல்லாம் மையப்படுத்தி முக்கியமா என்ன பண்ண அகிம்சையை வந்து என்னன்னா பெருமளவுல வந்து வலியுறுத்தி சொல்றாரு. இது எல்லாம் இருந்தாதான் ஒரு நாடு வந்து முன்னேற்றம் அடையும் அப்படிங்கறதுல என்ன பண்றாரு அப்படின்னா அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாதமாவே அவர் என்ன பண்ணாரு கொண்டு வர்றாரு. ஓகே, சோசியலிசம் எடுத்துரைக்க வர்த்தக போர், அதாவது என்ன சொன்னா அதனுடைய முக்கியத்தை வந்து நிராகரிக்கும். அதே வேளையில் என்ன சொன்னா தடையில்லா சந்தையில உள்ள பொருள்களினுடைய வளர்ச்சி, போட்டி, திறன் ஆகியவற்றினுடைய முக்கியத்துவம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் நிராகரிக்கிறார். அதை காந்தியன் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதாவது குமாரப்பா envision an economy focused on satisfying human needs and challenges while rooting out socio-economic conflicts, unemployment, poverty and deprivation அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது காந்தியும் குமாரப்பாவும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பொருளாதார தேவைகளை வந்து நிறைவேற்றணும். முக்கியமா அவங்களோட பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற சமூக பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாரு? வேலையின்மை, வறுமை, ஆதரவற்ற நிலை, இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது எல்லாம் இல்லாம இருந்தாதான்
பொருளாதாரம் வந்து முன்னேறும் அப்படின்னு இவரும் தீவிரமான காந்தியுடைய கொள்கையில வந்து தீவிரமான ஒரு ஆதரவாளராக இவர் இருக்கிறார். ஓகேவா? சரி, இவர் என்ன பண்ண உப்பு சத்தியாகிரகம் நடந்தது, சால் சத்தியகிரகம். அப்போ யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில இவர் என்ன பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அகமதாபாத்ல இருக்கக்கூடிய குஜராத் வித்யாபீடத்துல இருந்து என்ன பண்ண பொருளாதார பேராசிரியராகவும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 இவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது என்ன பண்ண 1 வருஷத்துக்கு மேல இவர் வந்து சிறையில இருந்தாரு. ஜெயில இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ண நிலைத்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரைட் பண்றாரு. ஓகே, எக்கனாமி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், the practice and percepts of Jesus and Christianity in economy and way of life. அதான் என்னென்ன புக்னா பாருங்க, நிலைத்த பொருளாதாரம், அப்புறம் இயேசுவினுடைய வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம், அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறை முதல்ல அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இவர் ஜெயில இருந்த அந்த 1 இயர்ல இவர் ரைட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது காந்தியை ஃபாலோ பண்றவங்க சுற்றுப்புற சூழல் குறித்தும் நிறைய கோட்பாடுகளை வந்து உருவாக்குறாரு. ஓகேவா? அந்த என்விரான்மெண்டல். அப்ப 1930 to 1940 இந்த இதுல பாத்தீங்களா நிறைய புக்ஸ் எல்லாம் ரைட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? அதுல வரலாற்று ஆய்வு ராமச்சந்திரா குஹா அவர்கள் என்ன குமாரப்பா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி அவரை வந்து சிறப்பிக்கிறாங்க. ஏன்னா சுற்றுச்சூழல்ல வந்து குமாரப்பா தான் வந்து என்ன பண்ண சூழ்நிலையல் அப்படிங்கிறதுக்கு அடித்தளமிட்டது யாரு அப்படின்னா குமாரப்பானே சொல்லலாம். இந்த இந்திய திட்டக்குழுவில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில இவர் என்ன பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு வேளாண்மைக்கான தேசிய கொள்கைகள் மற்றும் கிராம முன்னேற்றம் குறித்து என்ன பண்றாரு அப்படின்னா பல கொள்கைகளை வந்து வகுத்து கொடுக்கிறார். ஓகே, சைனா, கிழக்கு, ஈஸ்ட் யூரோப், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு என்ன பண்ண கவர்மெண்ட் அரசு முறை பயணமா இவரை வந்து அங்கிருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிடுறதுக்கு என்ன பண்ண நம் நாட்டினுடைய சார்பில் இவரை வந்து அமல்படுத்த இவரை வந்து அனுப்புறாங்க. அதை வந்து இவரை வந்து அமல்படுத்தவும் என்ன பண்றாரு முனைகிறாரு. ஓகே, ஸோ ஜேசி குமாரப்பா அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. ஹி வாஸ் born on 4th January 1892 in தஞ்சாவூர், தமிழ்நாடு. இவரை வந்து எல்லாத்துக்கும் முன்னோடி, எதுக்கெல்லாம் இவர் முன்னோடியா இருந்தாரு, a pioneer of rural economic development theories. Okay, Kumarappa is credited for developing economic theories based on Gandhian economic. அதாவது இவர் வந்து இந்த காந்தியன் எக்கனாமிக் அப்படிங்கிற அந்த வேர்டை காயின் பண்ணவே யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இந்த ஜேசி குமாரப்பா தான். ஓகேவா? இவர் வந்து எதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாரு, கிராமப்புறங்கள்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி வந்து அடையும், அதுக்கு என்ன பண்ண வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அதுக்காக என்ன பண்ணாரு வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்புகளை வந்து இவர் ஏற்பண்றாரு. அது அந்த கம்பைன் ஒர்க் தான் காந்தி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் டிக்னிட்டியை வந்து நிலைப்படுத்தும் அப்படிங்கிறது ஜேசி குமாரப்பாவுடைய இதா இருக்கு. சோசியலிசத்தையும் இவர் என்ன பண்ணா எடுத்துரைக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியத்துவங்களை வந்து இவர் என்ன பண்ண நிராகரிக்கிறார். என்னன்னா தடையில்லா சந்தையில உள்ள வளர்ச்சி அப்படிங்கிறது போட்டி திறன் இதனுடைய முக்கியத்துவம் என்ன பண்றாரு இவர் அப்படின்னா நிராகரிக்கிறாரு. அதாவது காந்திஜி காந்திஜியுடைய தாட் என்னமோ அதுதான் குமாரப்பாவினுடைய தாட்டாவும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சமூக பொருளாதார பிரச்சனைகள் இல்லாம இருக்குன்னா முக்கியமா வந்து என்னெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னா வேலையின்மை இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, ஆதரவற்ற நிலை இருக்கக்கூடாது. இது 3மே இல்லாம இருந்தா மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இவரும் ஆரம்ப கால கட்டத்துல என்ன இந்த சால் சத்தியகிரக நடக்கும் பொழுது இவர் யங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில அவர் வந்து எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்க அப்படின்னா அகமதாபாத்ல இருக்கக்கூடிய குஜராத் வித்யா பீடம் அப்படிங்கிற இடத்துல ஒரு எக்கனாமிஸ்ட் ப்ரொஃபஸராகவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து அந்த டைம்ல வந்து அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் அப்படிங்கறத 1935 இவர் வந்து ஃபார்ம் பண்றாரு. ஓகேவா? அதாவது அந்த டைம்ல தான் வந்து இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது 1942. அப்ப இவர் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 1 இயர் இவர் எங்க இருக்காரு அப்படின்னா ஜெயில இருக்கிறாரு. அந்த 1 இயர் ஜெயில இருக்கும்போது பாத்தீங்களா இவர் ஒரு 4 புக்ஸ் எல்லாமே ரைட் பண்றாரு. எக்கனாமி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், த பிராக்டிஸ் அண்ட் percepts of Jesus and Christianity in economy and way of life. அதாவது இயேசுவின் வழிமுறைகள், நிலைத்த பொருளாதாரம், அப்புறம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 புக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஜெயில இருந்த அந்த 1 இயர்ல ஜேசி குமாரப்பா ரைட் பண்றாரு. ஓகே, அதாவது காந்தியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் பொழுது சுற்றுப்புற சூழ்நிலைகள் அப்படிங்கிற அந்த டாபிக்கை இவர் வந்து கொண்டு வர்றாரு. முதல்ல என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், என்விரான்மெண்ட்டை பத்தி ரொம்ப அதிக அளவுல அக்கறையை தூண்டியவரே யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இந்த ஜேசி குமாரப்பா. இவர் தான் அதுக்கே வந்து அடித்தளம் இடுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து பிளானிங் கமிஷன் இந்திய திட்டக்குழுவுல போய் இவர் ஒர்க் பண்றாரு. காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறாரு. இவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற நாடுகள் அதாவது சைனா, ஈஸ்ட் யூரோப், ஜப்பான் அந்த நாடுகளுக்கெல்லாம் இவர் அனுப்பி அங்க எப்படி வந்து கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிடுறதுக்கு இவரை என்ன பண்றாங்க அப்படின்னா
கவர்மெண்ட் வந்து இவரை வந்து ரெஃபர் பண்ணி இவர் ரெப்ரசன்டேட்டிவா இவர் அனுப்புறாங்க. இவர் அங்க போய் அந்த அதையெல்லாம் பார்வையிட்டுட்டு வந்து இங்க வந்து ஒரு பேசிக் எப்படி வந்து கிராமத்துல வந்து வில்லேஜ்ல வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறது ஒரு அடித்தளமிட்டவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்களா ஜே.சி. குமாரப்பா தான். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்களா யாருன்னா வி.கே.ஆர்.வி. ராவ். சரி, பி.ஆர். பிரம்மானந்தத்தின் கூற்று, அதாவது இவர் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ் அப்படின்னா அக்கார்டிங் டு பி.ஆர். Brahmananda, the great trinity of free, independent and post-independent. So, Indian economist consists of D.R. Gandhiji, C.N. Vakil and V.K.R.V. Rao. These scholars were imbued with a missionary zeal and analyzed the Indian economic problems with a view to designing and propagating economic policies, programs and plans to India's national advantage. V.K.R.V. Rao was a prolific writer. So V.K.R.V. Rao was deeply interested in three large themes. They were national income, food, nutrition and the distribution of good, and employment and occupational distributions. Okay, next topic யாரு நம்ம next economist யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா V.K.R.V. Rao அப்படின்னு சொல்றோம். அதாவது பி.ஆர். பிரம்மானந்தா அவர் சொல்றாரு, என்ன சொல்ற, சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்தியாவில வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னா தலை சிறந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி டி.ஆர். காட்கில் அப்படிங்கிறவர் ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொன்னு சி.என். வக்கீல் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க, வி.கே.ஆர்.வி. ராவ். இந்த 3 பேர்த்த என்ன சொன்னாங்க, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அந்த டைம்லயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து நிறைய கனவுகளோட இந்திய பொருளாதார பிரச்சனைகளை பத்தி இவங்க என்ன பண்றாங்க ஆராய்ந்து நிறைய கொள்கைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வழங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கண்ட கனவு நினைவாக்குறதுக்கு என்னென்ன வழிகளோ அந்த வழிகள் எல்லாத்தையும் இவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து வி.கே.ஆர்.வி. ராவ் அவர் என்ன சொல்றாங்கன்னா மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு 3 கருத்துக்களை வந்து ஒரு முக்கியமான ஒரு தீமா வைக்கிறார். என்னென்ன கருத்துக்கள்லாம் நேஷனல் இன்கம்னா என்ன சொல்றோம், தேசிய வருமானம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபுட், நியூட்ரிஷன் அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிற உணவு, ஊட்டச்சத்து மற்றும் அந்த பொருட்களினுடைய பகிர்வு நம்ம எப்படி வந்து ஷேர் பண்ணி தரோம். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. இந்த 3 தான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா he was deeply interested in 3 large themes. இதுதான் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது எப்படி நாம வந்து இதை எராடிகேட் பண்ணி எப்படி சமூகத்துல வந்து ஒரு டிராப் அவுட் இல்லாம மேல கொண்டு வருது அப்படின்னு நினைக்கிறார் வி.கே.ஆர்.வி. ராவ். First one என்ன சொன்னோம், national income. Second one, food, nutrition and the distribution of goods. And third one, employment and occupational distributions. First one, national income methodology. As an applied economist, Rao name is remembered for his pioneering work on the enumeration of national income of India. Rao was a pupil of J.M. Keynes and he worked with Colin Clark, H.W. Singer. Consider V.K.R.V. Rao as the best equipped of all Keynes publics. He attempted to develop the national income concept suited to India and developing countries generally. Second, to analyze the concept of investment, saving and the multipliers in an underdeveloped economy, and to study the compatibility of the national income of industrialized and underdeveloped countries. Rao paper on full employment and economic development was one of the earliest contribution in the field of development towards employment. Okay, first one, national income methodology அப்படின்னா என்னது, தேசிய வருமானம் கணக்கீட்டு முறை. ஓகே, இவர் என்ன எப்படி நேஷனல் இன்கம் வந்து இவர் கணக்கிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நேஷனல் இன்கம் என்ன சொல்றாருன்னா ஒரு நடைமுறை பொருளாதாரவாதியா நினைவுல வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ராவ் J.M. கீன்ஸ் இவர் யார் அப்படின்னா J.M. கீன்ஸினுடைய ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா, அது இல்லாம இந்த கோலின் கிளார்க் அவர்கிட்ட இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அப்புறம் H.W. சிங்கர், கீன்ஸ் இவங்களை அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, கீன்ஸ் வந்து இவரை வந்து மிக சிறந்த ஒரு மாணவரா இவரை வந்து நினைக்கிறார். ஓகே, அவருடைய மெத்தடாலஜி நேஷனல் இன்கம்ல அவருடைய மெத்தடாலஜி என்ன அப்படின்னா பொதுவா என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு பாருங்க, டு டெவலப் த நேஷனல் இன்கம் கான்செப்ட் சூட்டட் டு இந்தியா அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஜெனரலி அப்படின்றத பொதுவா வளரும் நாடுகள் குறிப்பா இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள். செகண்ட் பாயிண்ட்,
to analyze the concept of investment, saving and the multipliers in an underdeveloped economy. செகண்ட் பாயிண்ட் என்ன, முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்துல முதலீடு, சேமிப்பு, பெருக்கி இதை வந்து என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறார். தேர்ட் பாயிண்ட், டு ஸ்டடி த compatibility of the national incomes of industrialized and underdeveloped countries. தேர்ட் பாயிண்ட் என்ன, வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல வந்து தொழில்மயமாக்கலின் விளைவுகளை தேசிய வருவாயை இணைத்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டடி, ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதாவது முழு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து ராவினுடைய ஆய்வுக்கு, அதாவது ஒரு ஆய்வா, அது ஒரு தீசிஸா எடுத்துக்கிறாங்க. அது அந்த வேலை வாய்ப்பு துறையில வந்து மிக சிறந்த ஒன்னா இன்னைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு புக்கா இருக்காது. முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும், அது ராவுடைய புக். அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, இது இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு துறையில மிக சிறந்த ஒன்னா தான் இதை நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப நேஷனல் இன்கம் என்ன சொல்றாரு, 3 வழிகள்ல வந்து நாம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. பொதுவா என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், to develop the national income concept suited to India and developing countries generally. Second one, to analyze the concept of investment, saving and the multipliers in an underdeveloped economy. Third point, to study the capability of the national income of industrialized and underdeveloped countries. Okay, next, international food aid. Rao was influential in creating ideas and shaping policy in the international attack on world poverty, not only through his contribution to the questions of international aid and improved flows of external resources, but also through his activities in the field of food aid. ஓகே, பன்னாட்டு உணவு உதவி எப்படி நம்ம வந்து இன்டர்நேஷனல் அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்கறது, அது உலக வறுமையை வந்து ஒழிக்கிறதுல வந்து என்ன சொல்ற, ராவுடைய கொள்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை வந்து என்ன பண்ண வகுத்து தந்திருக்கிறார். அந்த உணவுப் பொருட்கள் வந்து பன்னாட்டு அளவில் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிமாறிக்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களுடைய பங்களிப்பு, அது இந்த கருத்துக்களை என்ன பண்றாரு, முன்வைக்கிறாரு. தனது பங்களிப்பு மட்டுமின்றி பன்னாட்டு உதவி மற்றும் வெளிவளங்களின் உணவுக்கான நிதி வாய்ப்புகளையும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உருவாக்கி தர்றாரு. அதான் இவர் என்ன அப்படின்னா அந்த உணவு எந்த நாடுகள்லாம் உணவு உற்பத்தியில் எக்ஸஸா இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணணும், உணவு இல்லாத நாடுகளுக்கு வந்து உதவி செய்யணும், பரஸ்பரம் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதான் இன்டர்நேஷனல் ஃபுட் எய்ட். அதாவது உலக வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது ராவுடைய சிறந்த ஒரு கொள்கையா இருக்கு. அதுக்காக என்ன பல கருத்துக்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, தன்னுடைய ஆய்வு கட்டுரைகள்ல சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து என்ன உணவுப் பொருள் பன்னாட்டு அளவில் வந்து பரிமாறிக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களுடைய பங்களிப்பு, அதனுடைய கருத்துக்களையும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா முன்வைக்கிறார். Okay, next, support for socialism. During the early phases of planning in India, Rao supported the case of a socialist India where the state would control the commanding heights of the economy and the public sector would play a dominant role in economic development. Okay, support for socialism. சமதர்மத்திற்கு இவருடைய ஆதரவா இருக்கு. அதாவது இந்தியா வந்து என்ன சொல்றாரு, திட்டமிடல்ல வந்து முந்தைய காலங்கள்ல ராவ் வந்து என்ன சொன்னா சமதர்ம இந்தியாவை தான் இவர் வந்து வலியுறுத்தி சொல்றாரு. ஓகே, அரசாங்கமே என்ன பண்ணணும், பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது, அதுக்கு தான் வந்து கம்ப்ளீட் அதிகாரம். அதே மாதிரி பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை என்ன பண்ண தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு பொருளாதார முன்னேற்றத்திற்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா பெரும் பங்கு வகிக்கணும் அப்படிங்கிற கருத்து இவருடைய ராவுடைய கருத்தா இருந்தது. ஓகே, so during the early phases of planning in India, Rao supported the case of a socialist India where the state would control the commanding heights of the economy and the public sector would play a dominant role in economic development. Okay, next, Rao view and industrialization. In his pamphlet What is Wrong with the Indian Economic Life, 1932, Rao gave the following reasons for low per capita income and low levels per capita nutrition in India. Okay, Rao வந்து ராவினுடைய பார்வையில தொழில்மயமாதல், அதாவது Rao's view and industrialization. Rao அவருடைய புக்ல வந்து இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, what is wrong with the Indian economic life அப்படின்னாரு. இந்திய பொருளியல் வாழ்வில் வந்து என்ன தவறு அப்படின்னு என்ன தன்னுடைய சிறு புத்தகத்துல தனிநபர் வருமானம் குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன், அன்எக்கனாமிக் ஹோல்டிங் வித் சப்டிவிஷன்ஸ் அண்ட் பிராக்மெண்டேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடுதல், நிலம் பிரிக்கப்படுதல், இதுதான் அன்எக்கனாமிக் ஹோல்டிங்ஸ் வித் சப்டிவிஷன்ஸ் அண்ட் பிராக்மெண்டேஷன்ஸ். லோ லெவல்ஸ் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி ஃபார் கிராப்ஸ், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைக்கிறது.
Third, excess population pressure on agriculture due to the absence of a large industrial sector. பேரளவு தொழில்துறை இன்மையால் வேளாண்மையில என்ன பண்ணுது, அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுது. Absence of capital, முதலீடு இன்மை. Absence of autonomy in currency policy and in general in monetary matters encouraging holding of gold. அது என்ன சொல்றேன்னா, நாணயத்துல வந்து சுயாட்சி கொள்கையின்மை மற்றும் பணம் பற்றிய கருத்துக்கள் தங்கத்தை வந்து உடமையா வச்சுக்கிறத வந்து ஊக்குவிக்கிறது. ஓகேவா, இதுதான் raw views and industrialization. First one, uneconomic holdings with subdivisions and fragmentations, low levels of water availability for crops, excess population pressure on agriculture due to the absence of a large industrial sector, absence of capital, absence of autonomy in currency policy and in general in monetary matters encouraging holding of gold. Okay, next, village clusters, கிராம தொகுதிகள். Rao felt that rural communities had to be given a viable base. Therefore, he suggested that a cluster of villages should form a unit for rural development so that both social and economic interaction between village could develop and they could effectively generate and fashion their own development with more meaningful participation by people. அப்படியே கிராம தொகுதி, கிராம முன்னேற்றத்திற்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிராம குழுக்களை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கிராம முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணணுங்கிற கிராம குழுக்களை வந்து நம்ம அமைக்கணும். அது கிராம வளர்ச்சிக்காக என்ன பண்ணணும், கிராமங்கள் தொகுப்பா என்ன பண்ணும், ஒரே அழகா வந்து அதை வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால கிராமங்கள் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு கண்டிப்பா அடையும். அந்த குழுக்கள் என்ன பண்ண, திறம்பட சுய முன்னேற்றத்திற்கு பொதுமக்கள் பங்கேற்புடன் என்ன பண்ண அப்படின்னா, தங்களை வந்து அவங்க வந்து வடிவமைச்சு கொள்ளணும். குழுக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி கொள்பவரா இருக்கணும். அதன் மூலம் சமூக பொருளாதார தொடர்பு அந்த கிராமத்துல இருக்கணும். அதிக வளர்ச்சியும் ஆற்றல் மிக்க உற்பத்தியும் தன்னாக்க முறையில என்ன பண்ணணும் செய்யணும். பொதுமக்கள் அதனுடைய முன்னேற்றத்துல பங்கெடுத்துக் கொள்பவரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வில்லேஜ் கிளஸ்டர்ஸ். அதை வந்து ராவ் வந்து அப்படின்னு நினைக்கிறார். ஓகே, ராவ் felt that rural communities had to be given a viable base. Therefore, he suggested that a cluster of villages should form a unit for rural development so that both social and economic interaction between village could develop and they could effectively generate and fashion their own development with a more meaningful participation by people. Okay, next topic, investment income and multiplier. அப்படின்னா முதலீடு, வருமானம் மற்றும் அதனுடைய பெருக்கி. ஓகே, raw examinations of the interrelation between investment income and multiplier in an underdeveloped economy was his major contribution to macroeconomic theory. As a thinker, teacher, economic advisor and direct policy maker, V.K.R.V. Rao followed the footsteps of his great teacher John Maynard Keynes. ஓகே, முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி. அது முன்னேற்றம் அடையாத நாடுகள் வந்து முதலீடு, வருமானம் மற்றும் அந்த பெருக்கி இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு அப்படிங்கறத 1952 ராவ் என்ன பண்றாருன்னா, அவருடைய புக் பேரியர் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இது அப்படிங்க, அதாவது அதனுடைய புக்ல அவர் எழுதியிருக்கிறாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு எடுத்துச்சு. யாருன்னா, சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் அப்படிங்கிற பார்வையில ஜே.எம். கீன்ஸினுடைய அடிகளை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்கிறார். raw examination of the interrelation between investment income and multiplier in an underdeveloped economy was his major contribution to macroeconomic theory. As a thinker, teacher, economic advisor and direct policy maker, so V.K.R.V. Rao followed the footsteps of his great teacher John Maynard Keynes. Okay, யாருடைய வழிகளை வந்து ஃபாலோ பண்றாருன்னா, கீன்ஸினுடைய வழிகளை தான் இவர் வந்து ஃபாலோ பண்றாரு. நெக்ஸ்ட், இன்ஸ்டிடியூஷன் பில்டர், நிறுவன கட்டமைப்பாளர். Okay, he founded 3 national level research institutes, namely Delhi School of Economics, Institute of Economic Growth both at Delhi and Institute for Social and Economic Change Bangalore. நிறுவன கட்டமைப்பாளர் அப்படின்னு சொன்னா, இவர் என்ன பண்ண, தேசிய அளவுல ஒரு 3 ஆராய்ச்சி நிர்வாகங்களை உருவாக்குறாரு. எங்கன்னா, டெல்லி,
டெல்லியில வந்து எங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது போத் அட் டெல்லி. சோசியல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதும் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் growth அப்படிங்கிற ரெண்டையுமே டெல்லியில தான் நிறுவி இருக்கிறாரு. அண்ட் இன்ஸ்டியூட் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் அது வந்து பெங்களூர், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு கழகம் அப்படிங்கிறதையும் இவர் வந்து என்ன பண்ண ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஓகே, இப்போ விகே ராவ் அவருடைய பார்வையில் பார்த்தீங்களா ஒரு 7 கேட்டகரிஸ்: நேஷனல் இன்கம் மெத்தடாலஜி, இன்டர்நேஷனல் ஃபுட் எய்ட், சப்போர்ட் ஃபார் சோஷலிசம், ராவ் வியூஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், வில்லேஜ் clusters, investment income and multiplier, institution builder. Okay, next Amartya Kumar Sen. Okay, Amartya, the Nobel citizen, refers to Sen's contribution to social choice theory, development economics, study on poverty and feminines and the concept of entitlement capability development 1998. Okay, next yarna Amartya Kumar Sen. இவர் நோபல் குழு சென்னுடைய பங்களிப்பு பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி, பொருளாதார, வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமங்கள் திறன் முன்னேற்றம் அதை தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா முன்னிலைப்படுத்துது. எப்போ அப்படின்னா 1998. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாவர்ட்டி அண்ட் ஃபெமினின், வறுமை மற்றும் பஞ்சம். Sen's Poverty and Feminine, an essay on entitlement and deprivation, is both a theoretical and an applied work. In the book, several feminines have been studied in the working of a general theoretical framework from an original angle. He examined various meaning of poverty and drew attention to the incidence of absolute and relative deprivation. ஓகே, வறுமை மற்றும் பஞ்சம். இவர் என்ன சென்னையினுடைய இவர் என்ன சொன்ன வறுமை, பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு அதை பத்தி ஒரு தீசிஸ் ஒரு கட்டுரை வந்து சப்மிட் பண்றாரு. அது மிக சிறந்த ஒன்னா நினைக்கிறாங்க. எப்ப 1981ல மிக சிறந்த ஒன்று. அந்த புத்தகத்துல பார்த்தீங்களா பல்வேறு விதமான பஞ்சங்களை பத்தி, அந்த ஃபெமினினை பத்தி எழுதியிருக்கிறாரு. அதை பத்தி ஆய்வு, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. உண்மையான காரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறாரு. வறுமை அப்படிங்கிற வறுமைனா என்ன, அதுக்கு என்னென்ன விளக்கங்கள், பல்வேறு விதமான விளக்கங்களையும் அதனுடைய தொடர்பு, முழு வறுமைனா என்ன, வறுமைனா என்ன, அதனுடைய தொடர்புடைய வறுமைனா என்ன, இதை பத்தி தனித்தனியா காரணங்களை சொல்லி எல்லாருடைய கவனத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த புக்ல வந்து அவர் வந்து ஈர்த்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. Sen has carried out massive work on poverty and inequality in India. Sen's major point has been that the distribution of income consumption among the persons below the poverty line is to be taken into account. அது வறுமை மற்றும் சமத்துவ இன்மை, பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. சென் வந்து இந்தியாவில் என்ன வறுமை மற்றும் சமத்துவ இன்மை பத்தி நிறைய எழுதியிருக்கிறார். ஓகேவா, ஏன்னா வருமான பகிர்வு அப்படிங்கிறது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுடைய நுகர்வு, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்குல வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சென்னுடைய அதாவது வருமான கோட்டிற்கு, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்ல எவ்வளவு இருக்காங்க, வறுமைனா என்ன, வருமான பகிர்வு எவ்வளவு, அதை எப்படி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில இவர் என்ன பண்ணியிருக்கிறார், பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். நெக்ஸ்ட், the concept of capability. The concept of capabilities developed by Sen has been cited as a better index of well-being than commodities or utilities. Capability as defined by Sen is the ability to transform and primary goods to the achievement of well-being. Okay, concept of capability. திறன் பற்றிய கருத்து, பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட அந்த திறன்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது சென்னியினுடைய முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. அவருடைய அடிப்படை கருத்து கச்சா பொருட்களை மக்கள் நலத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைக்கல அப்படின்னா மாத்திக்கணும். ஒரே மாதிரியான அந்த ரா மெட்டீரியல்ஸை என்ன பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. சப்போஸ் இது வந்து டிமாண்ட் அப்படின்னா தன்னுடைய அந்த கச்சா பொருட்களினுடைய வந்து மாத்திக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்டைட்டில்மெண்ட், உரிமைகள். Sen has included the concept of entitlement like nutrition, food, medical and healthcare, employment, security of food supply in times of famine, etc. He considers famine as arising out of the failure of establishing system of entitlement. Okay, இது என்னன்னா உரிமைகள், ஊட்டச்சத்து உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு, இது எல்லாருமே நம்மளுடைய உரிமைகளா மாறணும் அப்படின்னு வந்து சென் வந்து நினைக்கிறாரு. இத்தகைய உரிமைகளை வழங்குவதில் ஏற்பட்ட தோல்வியே எதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா பஞ்சம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு அப்படின்றார். ஓகே, நெக்ஸ்ட், சாய்ஸ் ஆஃப் டெக்னிக், தொழில்நுட்ப தெரிவு. Sen's choice of technique was a great research work where he argued that in a labor surplus economy, generation of employment cannot be increased at the initial stage by the adoption of capital intensive technique. Conclusively, Amartya Sen, more than just an economist, is an ethical philosopher. He is a lover of freedom and humanist. He was focused on the poor view that not as object of
pity requiring charitable handouts, but as disempowered folk needing empowerment, education, health, nutrition, gender equality, safety net in times of distress, all are needed to empower people. அதாவது என்னன்னா தொழில்நுட்ப தெரிவு மூலதன, அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா அந்த தொழில்நுட்ப முறையில வந்து உழைப்பாளர்கள் உபரியா உள்ள பொருளாதாரத்துல வந்து வேலை வாய்ப்புகளை வந்து அதிகரிக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறாரு. முடிவா என்ன சொல்றாருன்னா நன்னெறி தத்துவ அறிஞர், சுதந்திரத்தை வந்து நேசிக்கிறாரு, மனிதநேய ஆதரவாளராக இருக்கிறாரு, ஏழைகளை குறித்து என்ன பண்ணா அதிகமான ஒரு அக்கறை எடுத்துக்கிறாரு, அவர்களுடைய இரக்கத்திற்கு உரியவராகவும் இவர் வந்து இருக்கிறாரு, அவங்களுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் காலங்கள்ல பாதுகாப்பு, இதை எல்லாத்தையும் வழங்கணும், வழங்கப்பட வேண்டியவர்களா நம்மளுடைய அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஃபைனலி கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் லெசன். திஸ் லெசன் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சம் ஆஃப் them aspect of the Indian economy and its resources, infrastructure, facilities and energy. It also discussed the principle of Indian economic thinkers to motivate the students to read good books on economics written by the great economists. Okay, இது வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்ன, கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு என்னென்ன வசதிகள் இருக்கு, என்னென்ன ஆற்றல், நம்மளுடைய பொருளாதார சிந்தனையில நம்மளுடைய சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புக்ஸ் எல்லாத்தையும், புக்ஸ் ஆன் எக்கனாமிக்ஸ், அந்த புக்ஸ் எல்லாம் என்ன பண்ண நல்லா வந்து ரீட் பண்ணாதான் நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.